அடங்காத அசுரந்தா ஒருத்தனை பார்த்தா மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவானே சுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சமைச்ச சாப்பாட்டுல கருப்பம்பூச்சி விழுந்துச்சு. அவங்க அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால அது எல்லாமே அவ பண்ணதுதான். ஏங்க என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, அந்த வீடியோ ஆதாரமே என்கிட்ட இருக்கு. அவ பண்ண தப்பு அத்தனையும் நான் மன்னிச்சு விட்டதுக்கு காரணம் நம்மளோட குடும்பம் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக தான். திருமம்மாவுக்கு என் மேல இருக்கிற வருத்தத்தை வச்சு அவரை தூண்டி விட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. நானும் நம்ம கூட்டு குடும்பம் ஒரு நாளும் உடைஞ்சிடக்கூடாதுன்னு தான் அவளை மன்னிச்சு விட்டேன். ஆனாலும் அவ திருந்தவே இல்லை. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்கு. என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க, உண்மைதான். அடுக்கடுக்க அந்த கீர்த்தி தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட நான் சொல்ல வரும்போதெல்லாம் நமக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துரும். அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க கோவத்துல ஏதாவது தப்பா முடிவெடுத்து ஏதாவது பண்ணிட்டா இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போயிரும் தான் நான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட சொல்லல. நல்லவங்க மாதிரியும் இந்த குடும்பத்துக்காக வாழ்றவங்க மாதிரி இருந்துகிட்டு எப்படி அவங்களால வீட்டையும் ஹோட்டலையும் கெடுக்க தோணுது? இதெல்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் மனசு என்ன வேதனைப்படும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க. திருமம்மாவுக்கு இது எதுவுமே தெரியாதுங்க. அவர் கீர்த்திய அளவுக்கு அதிகமா நம்புறாரு. இப்ப கூட இந்த கல்யாண விஷயத்துல அவர் யோசிக்க விடாம செய்யறதும் கீர்த்தியோட வேலையதான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா தாங்க இருக்கும். நீங்க என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லும்போது நானும் உங்ககிட்ட ஒரு ஒரு உண்மை சொல்லணும். ஜாதகத்தை மாத்தினது அண்ணன் மேல உள்ள அன்புனாலதான் நான் மன்னிச்சு விட்டேன். ஆனா நீங்க இப்ப சொல்லும் போதாங்க தெரியுது அந்த கீர்த்தி எங்க குடும்பத்தை கெடுக்கணும்னு பிளான் பண்ணி தான் வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நான் விட மாட்டேன். அவளை சும்மாவே விடக்கூடாதுங்க. அவ உயிரோடவே இருக்க கூடாது. என்ன பண்றீங்க? எங்க போறீங்க? நீங்க இப்படி கோவப்பட்டு ஏதாவது பண்ணுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நாம கோவப்பட்டு காரியத்தை கெடுத்துட கூடாது. அந்த கீர்த்தி சூழ்ச்சி பண்ணி உங்களையும் திருமாமாவையும் பிரிக்க திட்டம் போட்டிருக்கான்னு நமக்கு தெளிவா தெரியுது. அதனால ஈஸியா அவளோட திட்டத்தை நம்ம நடக்க விடாம பண்ணிடலாம். அது எப்படிங்க முடியும்? அண்ணன் அவங்க மேல உயிரவே வச்சிருக்கிறாரு. நாம சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரா? அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எங்க குடும்பத்தை பிரிக்க வந்தவங்க நினைக்கிறாரு. இதை எப்படி நம்ம அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? இங்க பாருங்க, திருமாமாவுக்கு நாம சொல்லி எதுவும் புரிய வைக்க முடியாது. நம்ம முதல்ல கீர்த்தியோட சூழ்ச்சிய அவருக்கு தெரியற மாதிரி பண்ணிட்டாலே போதும். அவரு தெளிவா புரிஞ்சுப்பாரு. அதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பூஜாவோட கல்யாணம் தான். அது எப்படிங்க முடியும்? பூஜாவோட கல்யாணத்தை நாம நடத்தக்கூடாதுன்னு சவால் விட்டுருக்கமே, அப்புறம் எப்படி அண்ணனுக்கு புரிய வைக்கிறது? அந்த பிரம்மா குடும்பம் கெட்டவங்கன்னு நாம மாமாவுக்கு தெரிய வச்சுட்டாலே மாமாவுக்கு கீர்த்தியோட சூழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சிரும். அதனால முதல்ல நாம அந்த வேலையை பார்க்கலாம். நீங்க சொல்றது சரிதாங்க. உங்களுக்கு இந்த விஷயத்துல நான் உறுதுணையா இருப்பேன்.
இனிமே ஒரு நாளும் உங்களை நான் தோக்க விட மாட்டேன். இந்த ஒரு வார்த்தை போதுங்க. நாம இந்த சவால நிச்சயம் ஜெயிப்போம். நீங்க என் மனைவியா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேனுங்க. உண்மையாவே எங்க குடும்பத்துக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அது ஏன் குடும்பம் வேலு. நாம எல்லாரும் ஒத்துமையா கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என் ஆசை. சரி, கீழே வாங்க போலாம். அம்மா அப்பா என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருப்பாங்க. முதல்ல அவங்கள பார்த்துட்டு வந்துருவோம். சரிங்க, வாங்க.